ஏமாந்தனால திருப்பி ஒரு லைஃப் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த பயம் இருக்கும்ல, இந்த லைஃப்பும் நமக்கு அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு. அந்த பயத்துல அவங்க அழுதுருக்காங்க என்கிட்ட. என்கேஜ்மெண்ட் பாஸ்ல நடக்கல, நடந்துச்சு அப்படின்னு. அது நல்லா யோசிங்க. நான் வந்து என்கேஜ்மெண்ட் பாஸ்ல நடக்கல, இப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நான் அது எதுக்காக சொல்லிப்பேன்னா, இப்போ ஏன்டா அதை சொல்லி காமிக்கிற நீ அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு இது புதுசு தாங்க. இப்பயும் கண்ணு கலங்குது. இப்போ அது மேனுஃபேக்சர். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். காலையில அவங்க எந்திரிச்சோனையுமே அவங்க கமெண்ட்ஸ் தான் ரீட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அந்த டே ஃபுல்லாவே அதே நினைச்சிட்டே அதுக்குள்ளேயே போயிடுவாங்க. ஒரு மித்து இருக்கு, பேசுறவன் தப்பானவன், அமைதியா இருக்கவங்க நல்லவங்க அப்படின்னு ஒரு மித்து இருக்கு. நான் ஏதாவது ஒரு இடத்துல கோவம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி பேசாது. கமெண்ட்ல கால் பண்ணி ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணை எவ்வளோ அதிகமாக லவ் பண்றாங்கிறது அந்த பொண்ணு முன்னாடியே அழுதுட்டாலோ என்ன அது சொல்ல முடியாதுனால. ஆனா அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவங்க அதான் சொன்ன நிறைய ஏமாந்துட்டாங்க. அவங்க சம்மந்தப்படுத்தி பேசிட்டே இருப்பாங்க. கடைசியில என்ன கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னா, நீ என்ன பேசினாலும் அவங்க சம்மந்தப்படுத்தி தான் பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு சொன்னேன், சின்ன விஷயத்துல கூட என்னை ஏமாத்திராது. மாடியில போய் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தேன். கரெக்டாக நோட் பண்ணி பின்னாடியே வந்து அந்த டைம்ல தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் கையை பிடிச்சி அழுதுட்டேன். இதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் பொண்ணுங்கள்ட்ட தான் வீரத்தை காட்டுவாங்க. அதனால என்ன பண்றேன்னா, அந்த பொண்ணுங்கள்ட்ட போய் அபிசுவா திட்டுறது, இவன் யாரு தெரியுமா, இவன் வந்து இப்படி பொண்ணை ஏமாத்திட்டு வந்தவன், இவன் அப்படி இருந்தவன் இப்படி இருந்தவன். கதறு பூவழகி கரையா பொட்டழகி கலரு சுவையாட்டம் உன்னோட நினப்பு அடியே சொட்டாங்கல்லு அடையில பிடிக்குதுக்கு ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணை எவ்வளோ அதிகமாக லவ் பண்ணுறாங்கிறது அந்த பொண்ணு முன்னாடியே அவன் அழுதுட்டாலோ இல்லை கையை பிடிச்சி கதறிட்டாலோ அங்கே தான் அந்த பொண்ணு சந்தோஷப்படலாம். அப்பா நம்ம வந்து உண்மையாக லவ் பண்ணுறான், உண்மையாக நான் சொல்ல வச்சிருக்கான். அந்த மாதிரி எனக்கு நான் பண்ணியிருக்காரன். என்ன விஷயத்துக்காக எப்போ வந்து உங்களுக்கு கையை பிடிச்சி கதறி அழுத ஒரு மொமெண்ட்டு எதுவான அது சொல்ல முடியாதுனால. ஆனா அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவங்க அதான் சொன்ன நிறைய ஏமாந்துட்டாங்க. ஏமாந்தனால திருப்பி ஒரு லைஃப் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த பயம் இருக்கும்ல, இந்த லைஃப்பும் நமக்கு அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு. அந்த பயத்துல அவங்க அழுதுருக்காங்க என்கிட்ட. நான் ஆனா அதுக்கு அஷ்யூரிட்டி கொடுத்துட்டேன், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ் வந்து தூத்துருச்சு, அவன் செகண்ட் லவ்க்கு போறான் அப்படின்னா எனக்கு பாஸ்ட்ல இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நடக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க. என்னெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க? என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா என்ன நடந்துச்சு நான் சொன்ன மாதிரி ஆயிடும். இல்ல அது வரைக்கும் நான் சொல்லாமலே பாசம் அன்பு அந்த ரேஞ்சில சொல்றாங்க. இது வரைக்கும் நான் அந்த அப்படி இப்படிதான் நடந்துச்சுன்னு எக்ஸாக்ட்டா சொல்லாமலே நீ வந்து அவங்கள தப்பா பேசிட்டே இவங்கள தப்பா பேசிட்டே இன்னைக்கு வரைக்கும் தட்டிட்டு இருக்காங்க. நான் எனக்கு என்ன புரியலன்னா, ஏதாவது ஒரு வீடியோ காட்டுனேன் இதான் நடந்துச்சு என் லைஃப்லன்னு சொன்னது, அது இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்போ நான் வந்து இந்த மாதிரி நீ இப்படி இருமா அப்படி இருமா, ஓ அப்போ அவங்க அப்படிலாம் இல்லைன்றியான்றவாங்க. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீசெண்டா வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் பாஸ்ல நடக்கல, நடந்துச்சு அப்படின்னு. அது நல்லா யோசிங்க. நான் வந்து என்கேஜ்மெண்ட் பாஸ்ல நடக்கல, இப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நான் அது எதுக்காக சொல்லிப்பேன்னா, என்ன உனக்கு புதுசாக நடக்குது அப்படின்னு எல்லாரும் பேசிடக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கொடுத்த இன்டர்வியூவில், நாங்கள் பேராக இருக்கும்போது கொடுத்த இன்டர்வியூலேயே எங்கள் மேரேஜ் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்டெல்லாம் நடந்த மேரேஜ், ஒரு பிரச்சனையினால தான் டக்குன்னு நடந்துச்சுன்றது எல்லாத்தையும் சொல்லியிருப்போம். இப்போ ஏன்டா அதை சொல்லி காமிக்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இது புதுசு தாங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறதுக்காக சொன்னது. ஸோ நம்ம இப்போ என்ன வார்த்தையை விட்டாலும் அவங்க சம்மந்தப்படுத்தி பேசிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் என்ன கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னா, நீ என்ன பேசினாலும் அவங்க சம்மந்தப்படுத்தி தான் பேசுகிற அப்படின்னு நிறுத்திடுவாங்க. ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு சொன்னேன், சின்ன விஷயத்துல கூட என்னை ஏமாத்திராது அப்படின்னு. அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். இப்போ செம்பு தெரியாமல் கீழே விழுந்துட்டு நான் போடலை அப்படின்னு கூட சொல்லலாம். அது கூட என்னை ஏமாத்திராத. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லிடு. எனக்கு ஒன்றே ஒன்று தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, உண்மையாக இருக்குன்னு எங்கள் அம்மாவை பார்த்துருக்கு. இந்த ரெண்டும் தான் நான் இவர்கிட்ட சொன்னது. அதில் நான் சொல்லவே முடியாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எங்கள் அம்மாவும் இவங்களும் பயங்கர பாண்டி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷூட்டுக்கு வந்து ஒரு 7 நாள் இங்கே தான் ஷூட் நடந்துச்சு. டே நைட்லாம் போயிட்டு இருந்துச்சு ஷூட்டு. அதனால அவங்க பிரதர் எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க. இங்கே தான் ஷூட் நம்ம வீட்டில் தான் ஸ்டே பண்ணிங்க. அம்மா கூட தான் இவங்க தூங்குவாங்க. 7வது நாள் இங்கேருந்து போகிறப்போ நான் அழலை, இவ அழலை. இப்போ ரீசெண்டாக தான் நான் அழலை, இவ அழலை. அம்மாவும் இவ்வளவு அழுதுட்டு போகவே இல்லை ரொம்ப நேரமா. நிச்சயத்துக்கு ஒரு 4 நாளோ 5 நாளோ முன்னாடி தான் எங்கள் ஊர்லேருந்து எல்லாரும் வராங்க, சித்தப்பா எல்லாருமே வந்தாங்க. ஸோ இவங்களும் அம்மாவும் அவ்வளோ அழுக, 2 பேரும்
என்னமோ மாமியார் மருமக மாதிரியே கிடையாது. அவ்வளோ அழகா எனக்கு அந்த விதத்தில் இவங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் இது இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து இவ ஒன்று நீங்கள் இப்போ முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, நீங்கள் எந்த விதத்தில் வந்து ரொம்ப கையை பிடிச்சிட்டு அழுத மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் இது ஒரு மூமெண்ட் தான். ஒரு நாள் இந்த மாதிரி அம்மா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு படுத்திருந்தாங்க. இவளுக்கும் உடம்பு சரியில்லை, தூங்கிட்டு தான் இருந்தான். அப்புறம் அம்மா வந்துட்டு கொஞ்சம் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு காலில் ஏதோ தேய்ச்சிட்டு படுத்திருந்தாங்க. இவர் சுத்தமாக முடியலன்னு படுத்திருந்தவன் நான் அது தூங்கிட்டு இருந்தேன். டக்குன்னு எழுந்து பார்க்குறேன், நிறைய பாத்திரங்கள் இருந்துச்சு. எல்லாத்தையும் உட்காந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதுமே உட்காந்து கழுவிட்டு இருந்தான். எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. நான் சரி இவள்கிட்டையும் சொன்னாலும் ஒரு மாதிரி நினச்சிருவா, அம்மாவுக்கும் ஐயோ அந்த பிள்ளைய கழுவிட்டோமேன்ற மாதிரி ஏதாவது தோணிடும்னு நினச்சிட்டு மாடியில் போய் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தேன். கரெக்டாக இவன் நோட் பண்ணி பின்னாடியே வந்துட்டேன். ஓகே, அந்த டைமில் தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் கையை பிடிச்சி அழுதுட்டேன். இதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் அம்மாவை பார்த்துக்கோ, அம்மா மட்டும் பார்த்துக்கோ. இப்பயும் கண்ணு கலங்குதே ப்ரோ. அது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட். இந்த 2 வருஷம் பாதுகாத்து வச்சிருப்பீங்கல்ல, ஐயோ நம்ம எங்கேயாவது பேசினா இது நடந்துருமோ, இங்கே ஏதாவது பேச நடந்துருமோங்கிற ஒரு பயம் இருந்ததுல்ல, என்னெல்லாம் பயம் இருந்துச்சு உங்களுக்கு? ப்ரோ யாராவது சும்மா ரோட்லேருந்து ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு வந்து செல்ஃபி கேட்குதுன்னா தூரத்துலேருந்து ஒரு பையன் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான், எங்களுக்கே தெரியாமல். நான் அப்படியே அந்த பொண்ணு அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்காமல் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அப்படிலாம் இருக்குன்னு அவசியமே இல்லை. சரி ஏதோ ஒரு இன்ஸ்டாவில் பார்க்குறோம் அதனால ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் ஒரு பொண்ணு என்ன ஃபோட்டோ எடுத்து நான் அவங்களை போடுறேன், மென்ஷன் பண்ணி போடுறேன்னா நம்மள்ட்ட வந்து பேச மாட்டாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி ஃபேக் ஐடிங்களுக்குலாம் பொண்ணுங்கள்ட்ட தான் வீரத்தை காட்டுவாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னா, அந்த பொண்ணுங்கள்ட்ட போய் அபிசுவாக திட்டுறது, இவன் யார் தெரியுமா, இவன் வந்து இப்படி பொண்ணை ஏமாத்திட்டு வந்தவன், இவன் அப்படி இருந்தவன் இப்படி இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுறது. அந்த பொண்ணுங்களாம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு விடுவாங்க. அனுப்பிச்சு விடும்போது பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன தலையெழுத்து நம்மள்ட்ட ஃபோட்டோ எடுத்து இப்படி திட்டு வாங்கணும்னு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்கேஸ் நீ பார்க்குறாங்கன்னா ஃபோட்டோ எடுக்க யோசிப்பாங்களா. அப்புறம் அந்த காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போனது, அத்தனை பொண்ணுங்க ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுலேயுமே நிறைய பொண்ணுங்களை போய் அபியூசிவாக நிறைய திட்டுறது. அந்த பொண்ணுங்க அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அந்த ஒருவேளை அப்படி பெருசாக எடுத்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அண்ணனோ தம்பியோ நீ ஏன் அவங்கள ஃபோட்டோ எடுத்துன்னு சொல்லி சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி யோசிச்சு நான் எல்லாத்துலேயுமே வந்து ஒதுங்குவேன். இப்போ நான் இப்போ வரைக்குமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸில் தான் போவேன், பஸ்ஸில் தான் வருவேன், ட்ரெயினில் தான் போவேன். அப்போவுமே நிறைய யோசிப்பேன், யாராவது ஃபோட்டோ எடுத்தாங்க கேட்டால் கூட யாராவது சுற்றி எடுக்கிறாங்களான்னு பார்ப்பேன். இப்படிலாம் இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு மேரேஜ் அப்படின்னு பண்ணிட்டேன்னா இந்த தயக்கம்லாம் இருக்காது, யாரும் எதுவும் சம்மந்தப்படுத்தி பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் இப்போ இந்த முடிவுமே, அதுக்கு இதுவுமே ஒரு காரணம். சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், அவருக்கு இந்த மாதிரி கமெண்ட் வர்றதுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? நீங்கள் என்ன ரிப்ளை பண்ண விரும்புகிறீங்க? இல்லை அவங்க அதுக்குள்ளே அதில் ரிப்ளை பண்ணுறதுலாம் எனக்கு ஓகே தான். ஆனால் அவங்க அந்த டே ஃபுல்லாகவே அதே நினச்சிட்டே அதுக்குள்ளேயே போயிடுவாங்க. அப்போ தான் நான் சொல்லுவேன், வேண்டாம் இதுக்குள்ளேயே நீங்கள் போய் நீங்களே டிப்ரெஷன் ஆகிக்கிடாதீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு திருப்தியாக இருக்கிற கமெண்ட்டை நீங்கள் ரிப்ளை பண்ணிடுங்க, ஆனால் அதுக்குள்ளேயே இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இவங்களுக்கு அந்த கேரக்டர் இருக்குது. ஒரு கமெண்ட் இப்போ காலையில் அவங்க எந்திரிச்சோனையுமே அவங்க கமெண்ட்ஸ் தான் ரீட் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ஒரு கமெண்ட் ரொம்ப அபியூசிவாக இருந்தாலும் நைட்டு தூங்குற வரைக்கும் அதை என்கிட்ட புலம்பிட்டே இருப்பாங்க. அதனால நான் நிறைய கெட்ட பேரும் இப்போ இப்படி ஒரு மித்து இருக்கு, பேசுறவன் தப்பானவன், அமைதியாக இருக்கவங்க நல்லவங்க அப்படின்னு ஒரு மித்து இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. இப்போ நீங்கள் 7 ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்களை அடிச்சுட்டு நான் அமைதியாக போகிறேன், நீங்கள் கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்பேன். அப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா தப்பு இல்லை, நான் அமைதியாக தானே போகிறேன், அதுக்கப்புறம் அடிச்சிட்டேன் அப்படிதான் ப்ரோ. அடிப்பட்டது நம்ம தான் கற்றுவோம். இவங்க ப்ராக்டிக்கலாக யோசிக்காம அவங்க அமைதியாக தானே, நீ ப்ராக்டிக்கலாகவே யோசிக்க மாட்டாங்க. டக்குன்னு சொல்லும்போது எப்படி இப்படி பேசுகிறாங்க, கொஞ்சமாவது யோசிக்க மாட்டாங்க. அடிப்பட்டவன் தானே கற்றுவான், அடித்தவங்க அமைதியாக தானே போவாங்க, எதையுமே யோசிக்க மாட்டாங்க, டக்குன்னு வார்த்தை விட்டுருவாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். எப்படி யோசிக்காம பேசுகிறாங்க, ஒரு அண்ணனோ தம்பியோ உங்கள் வீட்டில் யாராவது இப்படி இருந்தாங்கன்னா இப்படி தான் பேசுவாங்களா அப்படி ஒரு நான் உங்கள்கிட்ட போன இன்டர்வியூ சொன்ன மாதிரி தான். ஆஃப்டர் ஆல் ஆம்பளை, இவனை என்ன வேணாலும் பேசலாம். அதான் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒன்று பணம் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் பொண்ணாவது இருக்கணும். அப்போ தான் சமூகம் வந்து நம்மளை தூக்கி வச்சு பேசும். இன்னொரு விஷயம் வந்து இவங்கள்ட்ட நான் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட நான் இப்போ ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது. பேசி இவங்கள்ட்ட யாராலையுமே வெல்லவே முடியாது. இவங்கள்ட்ட வந்து நம்ம பேசணும்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அது எப்பேற்பட்ட டாப்பிக்காக இருந்தாலும் சரி. தப்பாக இருந்தால் நானே ஒத்துக்குவேன். தப்பாக இருந்தால் அதுக்கு மேலே பேசவே மாட்டேன், ஏதாவது சிரித்து சமாளிச்சு விட்டுருவேன். ஒருவேளை அது தப்பு இல்லை, சின்ன விஷயம் தான், சின்னோண்டு விஷயம், ஆனால் தப்பு இல்லை, அதான் தப்பு புரிய வைக்கலன்னா அது புரிஞ்சதுக்கப்புறம் தான் வருவேன். ஓகே. பட் நாங்களும் நிறைய வீடியோஸ் பார்த்தோம், அம்மாவுக்கு உங்களுக்கு பாண்டிங் வந்து பயங்கரமான ஒரு பாண்டிங். அது இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிடுவோம். அம்மா எவ்வளோ ஸ்பெஷல்?
உங்க அம்மா சரி எனக்கு மாமியார். இவங்களை விட அவங்க தான் ஸ்பெஷல்னு சொல்லுவேன். ம். ஏன்னா நான் ஷூட்டுக்கு வர்றப்பலாம் இவங்க கூட அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். அவங்க கூடவே தான் நான் இருப்பேன். அதனால இவங்கள்ட்ட நான் டெய்லி பேசுறேன்னு இல்லையா, அவங்கள்ட்ட நான் பேசிடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவையாவது கால் பண்ணி பேசிடுவேன். என்ன பண்றீங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பேசிடுவேன். நான் கால் பண்ணனால அவங்களே எனக்கு கால் பண்ணி பேசிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாண்டு கிடைச்சிருச்சு. அது எண்டு வரைக்குமே போகும். இவங்க அதுக்கும் பயப்படுவாங்க, ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் சேஞ்ச் ஆயிருவாளோ அப்படின்னு. அந்த சேஞ்ச்லாம் என்கிட்ட இருக்காது. சரி ஓகே. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து நான் ஓப்பனாவே இது வந்து உங்க மனசு விட்டு பேசுற டைம், எதையுமே வந்து மனசு வச்ச கூடாது, ரொம்ப கண்ணாடி மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? அதாவது இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிடாத கல்யாணத்துக்கு அப்புறம், இதெல்லாம் வந்து மாறவே கூடாது, இதெல்லாம் மாத்திக்கோ அப்படின்னா ஒரு 3 ரீசன் சொல்லு. மாத்திக்க கூடாதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க அம்மாவை பாத்துக்கிறது, இதே மாதிரி பாத்துக்கணும் லைஃப்லாம். ரெண்டாவது ட்ரூவா இருக்கிறது, ரெண்டாவது. மூணாவது மாத்திக்க கூடாது தானே, இந்த மாதிரி விட்டு கொடுத்து போகுது. அதுக்காக நான் டாமினேட் பண்றேன்னு நினைச்சுக்கோனா, நானுமே அதே மாதிரி இருக்கணும், அவங்களுமே அதே மாதிரி இருக்கணும். ஓகே. எந்த ஒரு விஷயத்துலையும் மாத்திக்க வேண்டியதுன்னா தற்கொலைத்தனமா இருக்கு. இங்க இருந்து அந்த பக்கம் போறான்னா எனக்கு தெரியும் அங்க போய் அரிசி திருடி தின்னதான் போறான்னு. அங்க போவ இந்த ஃப்ரூட்ஸ் எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள சொல்லிடுவான். ஆனா எனக்கு தெரியும் அரிசி திங்க தான் போறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆர்குமெண்ட் போகும். நீ அங்க போனது அரிசி சாப்பிடதான், கடைசியில வந்து ஒத்துக்குவோம் அரிசி சாப்பிடதான். அங்க ஃப்ரூட்ஸே இல்லையே, ஃப்ரூட்ஸ் எங்க இருக்கு? நீங்க சொல்றத பார்த்தா இதுக்கு ஒரு சண்டை நடக்குமா? அரிசிங்கிறதுக்கு அப்புறம் அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு உண்மையா தெரியாது. அரிசி சாப்பிட்டா மழை பெய்யும் விடுமா? நீங்க சாப்பிட்டீங்களா? அன்னைக்கு சாப்பிட்டேன். மழை பெய்ஞ்சிச்சு. பெஞ்சிச்சுல மழை நிச்சயதார்த்தத்துக்கு அன்னைக்கு இல்ல. அரிசி, திருநூறு, வேற என்னது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றதே அம்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சாப்பிடக்கூடாதுன்னு எப்பமா திருட்டுத்தனமா போவா கண்டுபிடிச்சிருவேன். அதனால ஆர்குமெண்ட் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன தற்கொலைத்தனமான இதெல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, முன்னாடி யோசிக்க மாட்டான். நாளை இப்போ அடுத்த ஒரு விஷயம் பண்றோம்னா இது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிக்காம சில விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ யாராச்சும் இவ்வளோ அபியூசிவா திட்டிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவா. அப்படி ஒரு வேளை கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு இடத்துல கோவம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிடும். அதனால என்ன ஆகும், அவங்க ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணுவானுங்க, இங்க பாத்தீங்களா தானா அக்கா வந்து என்ன பேசியிருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு அதை போட்டு பண்ணுவாங்கல்ல. இவன் நான் நல்லது தானே பண்ணேன், கமெண்ட்ல கால் பண்ணி அனுப்பிச்சிருவீங்களா? எல்லாத்தையும் இல்ல, யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி ரொம்ப அபியூசிவா திட்டிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இன்ஸ்டாலே கால் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிருவான்றத விட இவங்களுக்கு திட்டவும் தெரியாது, கோவம் வராது, திட்ட மாட்டா. எப்படி திட்டுவீங்க? சும்மா அவ வந்து அவங்கள்ட்ட போய் எடுத்து சொல்லிட்டு இருப்பா, இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க எங்க வீட்டுல பார்த்தாங்கன்னா என்னங்க அம்மா அதெல்லாம் யோசிக்கிற ஆளா இருந்தா அவன் அப்படி பண்ண போறான். அவன்கிட்ட போய் ஃபேக் ஐடிட்டு போய் உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பான். அவன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டானே என்ன அப்படின்னு கேட்பேன். இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து அவங்கள்ட்ட எடுத்துதானே சொன்னேன் நல்ல விதமானது இவ ஆர்குமெண்டா இருக்கும். ஐயோ எடுத்து சொல்றதை கேட்க மாட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னா அது புரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன தற்கொலைத்தனமான விஷயங்கள் பண்ணுவா. அது மட்டும் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். ஓகே. இன்னொன்னு அவ ஏஜும் ஆசா வந்து எங்க வீட்ல ஆஷாலாம் பேசுவாங்க, ஏன் இப்படிலாம் பண்றீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க சொல்லிட்டு அவளே அழுதுட்டு இருப்பா. அழுதுக்கு அப்புறம் எதுக்கு அழுறேன்னு கேட்கும்போது தான் தெரியும் நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓகே டன். நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, 3 மாத்த வேண்டிய விஷயங்கள், மாத்த கூடாத விஷயங்கள். இவங்கிட்ட மாத்த வேண்டியது ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றேன். கிரிக்கெட் வந்து இவங்க விளையாட போறதை மாத்திக்கணும். என்னன்னா சரி நீங்க இப்போ பாய்ஸ் விளையாட போவாங்க இல்லன்னு சொல்லல, சாட்டர்டே மார்னிங் போறாங்க, ஓகே போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். ஈவினிங்கும் போறாங்க, சண்டே மார்னிங்கும் போறாங்க, சண்டே ஈவினிங்கும் போறாங்க, மண்டே ஈவினிங், டியூஸ்டே டெய்லி ஈவினிங் கிரிக்கெட் விளையாட போயிடுறாங்க. அந்த கிரிக்கெட் சரக்கு அடிக்கிறேனா தம் அடிக்கிறேனா எல்லாரும் தப்பா அத மாதிரி பண்ணாதான் தப்பு. சரக்கு அடிச்சுக்கலாம்ல, நோ அந்த பழக்கம் நோ அந்த பழக்கம் இவங்களுக்கு கிடையாது. கிரிக்கெட் விளையாடலாம், நீங்க வாரத்துல ஒரு நாள் போங்க, இல்ல வாரத்துல 2 நாள் போங்க, விளையாண்டுட்டு வாங்க. டெய்லி போனீங்கன்னா அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஃபேஸ் ரொம்ப டேன் ஆயிருச்சு, ஃபேஸ் ரொம்ப கருப்பாயிருச்சு, ஏதாவது பண்ணி விட, ஏதாவது ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. டெய்லி ஆர்டர் பண்ணலாம் ஃப்ரீயா இருக்கீங்களா ப்ரோ? விளையாட போகிறப்ப மட்டும் ஃப்ரீ ஆயிருவாங்க. அவ்வளவு நேரம் உட்காந்து ஏதாவது எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஏதாவது பேசினா கூட எடிட் பண்ணிட்டு இருக்கேன் சும்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த கரெக்டா அந்த 4:30 மணி ஆன உடனே சரி நான் போயிட்டு வரேன், நான் கிரிக்கெட் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது கொஞ்சம் மாத்தணும். 5 o'clock போவேன், 6:30க்குலாம் வந்துருவேன். அது கொஞ்சம் மாத்தணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்து பல்லு கடிப்பாங்க கோவப்பட்டா. பல்லு அடிச்சு கடிப்பாங்க. அதனால அவங்களுக்கு தலைவலி வருதோ, அதனாலதான் அதை மாத்த சொன்னேன்.
வேற ஒன்றும் கிடையாது. என்ன இருக்கு அப்பலாம் வந்து நாங்க இது போடுவோம், மணி வந்து மிரட்டுகிறார் No. காரணம் சொல்லலாமல். அப்ப சொல்லுங்க, மூணாவது சொல்லுங்க. மூணாவது வந்து அது அந்த சொன்னீங்களே பூமர் சொன்னீங்களே. மூணாவது வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ண பழகிக்கணும். அந்த இதை கொஞ்சம் மாத்திக்கணும். நீங்க இது நாள் வரைக்கும் நிறைய வெட்டி செலவு வீண் செலவு பண்ணிட்டாங்க. இனிமேலாவது நமக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைச்சு கையில அமௌண்ட் சேவ் பண்ணணும். குழந்தை வேற பிறகு அதனால அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஆமா, கூடி சீக்கிரம் வந்து மணி ஒரு குழந்தை பிறக்க போகிறது. கல்யாணம் அப்புறம் பிறக்க போகுது. யாரும் வந்து தப்பா பண்ணாங்க, போர்ட்ரேட் பண்ணிடுவானுங்க. ஆமா, ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காண்டி நம்ம சேர்த்து வைக்கணும் இல்லையா? மாத்த கூடாதது, இது வந்து மாத்தவே கூடாது மணி அப்படின்னா உண்மையா இருக்கிறது. அது என்னைக்குமே இவங்க மாத்தக்கூடாது. அப்புறம் நான் ஏதாவது தப்பு பண்ணா வந்து ஃபர்ஸ்ட் கண்டிச்சு சொல்லுவாங்க, இப்படி பண்ணக்கூடாதுமா, இப்படிதான் பண்ணணும். அது வந்து என்கிட்ட அந்த தற்குறித்தனம் என்னைக்குமே இருக்கும். அதனால அதை மாத்திக்க வேண்டாம். இன்னொன்று எங்க வீட்டு சைட்லேயும் இவங்க ரொம்ப ஹம்பிளாக சாஃப்டாக எல்லாத்தையுமே நல்லா பேசி கொஞ்சம் மதிப்பு மரியாதையோட இருப்பாங்க. அதையும் மாற்றிக்க கூடாது. ஓகே, சூப்பர். அண்ட் வேற என்ன உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயம்லாம் பண்ணுவோம், அப்புறம் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணுவாங்க ப்ரோ அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஐயோ, கேட்போம் ஸ்டோரி நல்லா இருக்குல்ல, ஏன்னா அரிசி சீக்கிரம் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் அந்த மாதிரி. ஆமா, அது எங்க அம்மாக்கு அந்த பழக்கம் இருக்கு, அதனால எனக்கு வந்துருச்சு. அப்ப நீ மாமியார் மேலே கோ பண்ணணும். ஏதாவது சிம்பிளா இன்சிடென்ட், இப்போ ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம், நீங்களே போறீங்க ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறது யாருமே கேட்காதுல்ல. ஐயோ ஷோ கடவுளே. இல்ல அதுல அதை சொல்லி ஆகணும் ப்ரோ. அவளுக்கு வந்து நீங்க ஏதாவது இப்ப நீங்க சாப்பிட போறீங்கல்ல, அப்ப நீங்க பாப்பீங்க, அப்போ ஃபுட்டிங் எடுக்க போறோம் தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? ஆமா ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. சாப்பிடும் போது அவளால எதையாவது கொட்டாம இருக்க முடியாது. எதையாவது ஒரு பொருளை நீங்க கொடுத்து தயவு செஞ்சு அதை மட்டும் கொட்டிடாதீங்கன்னா கண்டிப்பா கொட்டிடுவோம். போயிட்டாவது கொட்டிடுவோம். லைவா பார்க்கலாமா இன்னைக்கு? அது மாதிரி உங்க வீட்டுல தம்பி சுதன் வந்து இவளுக்கு பேர் என்ன சொல்லுவானா, கொட்டி தனுசா அப்படின்னு. அதே மாதிரி எந்த சால்னா பாக்கெட் வச்சா சால்னா பாக்கெட் விட்டுருவா. அந்த அந்த கரெல்லாம் அந்த மேடம் பண்ணதுதான். ஓ, தலைவிதானா? ஓகே ஓகே. அது வந்து இவள்கிட்ட இருக்கிறது. இன்னொன்று அது மாதிரி ரோட்ல போகும்போது இதே மாதிரி தான், கான்சியஸே இருக்காது. இன்னொன்னு மேடம், கண்ணு வேற சரியா தெரியாது. லென்ஸ் போடணும், இல்லைன்னா கண்ணாடி போடணும், இல்லைன்னா நீங்க எல்லாருமே மங்களாதான் தெரிவிங்க. ஏங்க மங்களாதான் தெரியுது இல்ல, இப்ப லென்ஸ் வச்சிருக்கீங்க. சரி சரி. அந்த மாதிரி தான். அதனால பக்கத்துல வண்டி வந்தா கூட தெரியாது, குடு 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 குடுன்னு இப்படி வச்சுட்டு ஓடிடுவாங்க. அந்த காலத்துல ஓடுவாங்க பாருங்க. என்கேஜ்மென்ட் vlogல சொல்லிருப்பேன், இவ வணக்க வைக்க சொன்னா ஈஸியா வணக்க வச்சிட்டா, எப்படி வச்சேன்னு கேட்டாங்களா, எனக்கு அவ்வளவா கண்ணு தெரியலப்பா, அதனால தான் வணக்க வச்சிட்டேன் அப்படின்னு. யாருக்கு வணக்க வச்சீங்க? எல்லாத்துக்குமே இல்ல, சபையில இருக்கிறவங்க. சரி 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 சரி. ஓகே, சூப்பர். அண்ட் நீங்க இந்த விஷயம் லக்கி அப்படின்னா வந்து இவ கிடைச்சதுக்கு நான் இந்த விஷயம் லக்கி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எல்லா விஷயத்துலயும் அதான் நான் வந்து செகண்ட் மேரேஜ் இதுக்கப்புறம் பண்ணிக்கணும்னு நான் உங்கள்ட்ட லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன். ஆனால் நான் வந்து இப்படி, அதாவது தனா அந்த மாதிரி, தனா மீன்ஸ் ஃபஸ்ட்டாக ஒரு பொண்ணை சூஸ் பண்ணுவேன்லாம் நான் நினைக்கல. நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா, யாராவது ஒருத்தங்க கணவனால் கைவிடப்பட்ட கைம்பெண்கள் யாராவது அந்த மாதிரி தான் யாராவது ஒருத்தரை லைஃப்பில் கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கணும், வாழணும் அப்படின்ற தாட் இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தா இவங்க எல்லா விதத்துலையுமே நான் ரொம்ப லக்கி தான். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார்.